மாணவர்களே, இன்று நீங்கள் கற்க இருக்கின்ற விடயம் ஐதரோ கார்பன்களும் அவற்றின் பெறுதிகளும். நீங்கள் இங்கு சில ஐதரோ கார்பன் சங்கிலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவை ஒரு நீண்ட சங்கிலி அமைப்புடையதாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பிளாஸ்டிக், மோட்டார் எண்ணெய், டீசல், கேசலின் போன்றவற்றின் கட்டமைப்புகள் காட்டப்பட்டுள்ளன. இவற்றை பற்றி விவரமாக இனி பார்ப்போம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் சேதனச் சேர்வைகள் என்றால் என்ன என்பதனையும், ஐதரோ கார்பனில் உள்ள மூலகங்களையும், மெழுகில் கார்பன், ஐதரசன் ஆகிய மூலகங்கள் உண்டென்பதை பரிசோதனை மூலம் காட்டவும் அறிந்து கொள்வீர்கள். சேதன சேர்வைகள். கார்பன் அடங்கிய சேர்வைகள் பொதுவாக சேதன சேர்வைகள் எனப்படும். கார்பன் அடங்கிய சேர்வைகள் தொடர்பாக கற்கும் இரசாயனவியல் சேதன இரசாயனம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எனப்படும். சேதன சேர்வையில் கார்பனுக்கு மேலதிகமாக ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன், அலசன்கள் எனும் போது ஈழாங்கூட்ட மூலகங்களான குளோரின், புளோரின் போன்றவற்றை குறிக்கும். பொசுபரசு, சல்பர் போன்ற மூலகங்கள் காணப்படுகின்றன. கார்பன் அடங்கிய சேர்வைகள் சேதன சேர்வைகளாக கருதிய போதிலும் கார்பனின் ஒட்சைட்டுகளான கார்பனீரொட்சைட்டு, கார்பனோரொட்சைட்டு, கார்பனேட்டுகள், இரு கார்பனேட்டுகள் என்பன சேதன சேர்வைகளாக கருதப்படுவதில்லை. சேதன சேர்வைகள் பல்வேறு முறைகளில் வகைப்படுத்தப்படுகின்றன. அடங்கியுள்ள மூலகங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. பிணைப்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. நாம் பயன்படுத்தும் எரிபொருள்களில் உள்ள மூலகங்கள். நாம் பல்வேறு எரிபொருட்களை பயன்படுத்துகின்றோம். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இவற்றில் உள்ள மூலகங்களை இனி பார்ப்போம். எரிபொருள் அடங்கியுள்ள மூலகங்கள். மெழுகில் கார்பன், ஐதரசன் ஆகிய மூலகங்கள் உண்டு. இந்த எரிபொருட்கள் பெரும்பாலும் கனிய எண்ணெயில் இருந்து புறப்படுகின்றன. கனிய எண்ணெய் என்பது கச்சா எண்ணெய் என அழைக்கப்படுகின்றது வர்த்தக பெயரால். இந்த கனிய எண்ணெய் எவ்வாறு தோன்றியது என்பதை நீங்கள் அறிந்தீர்களானால் இந்த கார்பன், ஐதரசன் எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தாவர விலங்கு பகுதிகள் உயர் வெப்ப அமுக்கத்தின் கீழ் நிலத்தில் புதையுண்டு காணப்பட்டதால் உருவான மாற்றங்களுக்கு உட்பட்டு உருவானவையே இந்த சுவட்டு எரிபொருட்கள் ஆகும். அதிலிருந்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், மெழுகு போன்ற பல பதார்த்தங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எனவே தாவரங்களில், விலங்குகளில் உள்ள கார்பன், ஐதரசன் போன்ற மூலகங்களே இந்த எரிபொருட்களில் காணப்படுகின்றன. பெட்ரோல், கார்பன், ஐதரசன். மெதேன், இது இயற்கை வாயுவில் பெருமளவு சதவீதத்தில் காணப்படுகின்றது. இதன் குறியீடாக CH4 என்பது காணப்படுகின்றது. இதுவும் கார்பன், ஐதரசன் ஆகிய மூலகங்களை கொண்டுள்ளது. இது பொதுவாக சதுப்பு நிலங்களில் உருவாகின்ற ஒரு வாயுவாக காணப்படுகின்றது. திரவ பெட்ரோலிய வாயு நாம் LP வாயு என சுருக்கமாக அழைக்கின்றோம். இதிலும் கார்பன், ஐதரசன் ஆகிய மூலகங்கள் காணப்படுகின்றன. மண்ணெண்ணெயும் கார்பன், ஐதரசன் ஆகிய மூலகங்களை கொண்டுள்ளது. டீசல் கார்பன், ஐதரசன் ஆகிய மூலகங்கள் காணப்படுகின்றன. உமி அல்லது விறகு, இதில் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன் ஆகிய மூலகங்கள் காணப்படுகின்றன. நீங்கள் இதுவரை பயன்படுத்துகின்ற சில எரிபொருட்களில் உள்ள மூலகங்களை அறிந்து கொண்டீர்கள். இதில் பெருமளவு எரிபொருட்களில் கார்பன், ஐதரசன் ஆகிய மூலகங்களே காணப்படுவதை நீங்கள் இந்த அட்டவணையிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு நீங்கள் சில எரிபொருட்கள் பெறப்படுவதையும் அதிலிருந்து இயங்குகின்ற சாதனங்களையும் காணக்கூடியதாக உள்ளது. இது ஒரு பகுதிபட காட்சி படிக்கும் ஒரு உலை காட்டப்பட்டுள்ளது. அதில் எரிபொருட்களின் கொதிநிலைக்கேற்ப வெவ்வேறு படிநிலைகளில் வெவ்வேறு எரிபொருட்கள் பெறப்படுகின்றன. எனினும் எல்லாவற்றிற்கும் எடுக்கப்படும் அடிப்படை மூலப்பொருள் ஒன்றாகும். இது
கச்சா எண்ணெய் அல்லது மசகு எண்ணெய் என அழைக்கப்படுகின்றது. இதனை வெப்பமேற்றி உயர் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்திய பின்னர் ஒவ்வொரு படியிலும் குளிரச் செய்யும் போது அவற்றின் கொதிநிலைக்கேற்ப அவை வேறாகின்றன. டீசல் மோட்டார் வாகனங்களை இயக்குவதற்கும் மற்றும் தார் வீதிகளை செப்பனிடுவதற்கும், எல்பி வாயு வீடுகளில் சமையலுக்கும், பெட்ரோல் கார் போன்ற வாகனங்களை இயக்குவதற்கும் பயன்படுகின்றது. ஹைட்ரோ கார்பன்கள் சேதனச் சேர்வைகளை ஆக்கக்கூற்று மூலகங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தும் போது அவற்றில் ஒரு வகை ஹைட்ரோ கார்பன்கள் எனப்படுகின்றன. கார்பன், ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம் ஆக்கக்கூறாக கொண்ட மிக எளிய சேதனச் சேர்வைகள் ஹைட்ரோ கார்பன்கள் எனப்படும். அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் சில ஹைட்ரோ கார்பன் பொருட்களை இனி நோக்குவோம். பிளாஸ்டிக் பொருட்கள் பல்வேறு பொதியிடலுக்கு பயன்படுகின்றது. இங்கு பல திரவங்களை வைத்திருப்பதற்கு பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கும். உணவு வகைகள், வாகனங்களுக்கு பயன்படுத்தும் டயர்கள், ஆடைகள், பெயிண்ட் வகைகள், வாசனை திரவியங்கள், விவசாய இரசாயன பொருட்கள். எனவே ஹைட்ரோ கார்பன் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களாக இவை காணப்படுகின்றன. பிளாஸ்டிக் பொருட்கள், உணவு, டயர், உடைகள், தீந்தை, பெயிண்ட் வகைகள், வாசனை திரவியங்கள், நறுமணம் ஊட்டுவதற்கு பயன்படுபவை விவசாய இரசாயன பொருட்கள். இவை யாவும் ஹைட்ரோ கார்பன்களால் ஆனவை. மெழுகில் கார்பன், ஐதரசன் உண்டு என்பதை காட்டும் பரிசோதனை. அதற்கான பரிசோதனை அமைப்பினை நீங்கள் காண்கிறீர்கள். இதனை விரிவாக பார்ப்பீர்களானால் மெழுகு காணப்படுகின்றது. அதன் மேல் புனல் ஒன்று தலைகீழாக வைக்கப்பட்டுள்ளது. புனல் ஒரு ரப்பர் அடைப்பானின் உதவியால் ஜூக்குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் ஜூக்குழாயின் மறுமுனை ஒரு ரப்பர் அடைப்பானின் உதவியுடன் போக்கு குழாயுடன் இணைக்கப்பட்டு அந்த குழாயின் முனை தெளிந்த சுண்ணாம்பு நீர் கொண்ட ஒரு குழாய் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த குழாயின் இடையிலுள்ள வாய்ப்பகுதி உறிஞ்சிக்காக இணைக்கப்பட்டுள்ளது. அந்த ஜூ குழாயில் நீரற்ற செப்பு சல்வேட்டு வைக்கப்பட்டுள்ளது. அந்த முகவையினுள் மேலே பனிக்கட்டிகள் இடப்பட்டுள்ளன. இனி நாம் பரிசோதனைக்கு செல்வோம். தேவையானவற்றை நோக்கி இணைக்கும் குழாய்கள், முகவை, உறிஞ்சி, தெளிந்த சுண்ணாம்பு நீர், நீரற்ற செப்பு சல்வேட்டு, ஜூ குழாய், சோதனை குழாய். செய்முறை: படத்தில் காட்டியவாறு அமைப்பை ஒழுங்கு செய்க. நீங்கள் அமைப்பை ஒழுங்கு செய்வதற்கான படத்தினை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதே போன்ற ஒரு அமைப்பை நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் ஒழுங்கு செய்ய முடியும். மெழுகுவர்த்தியை ஏற்றுக. உறிஞ்சியை செயற்படுத்தி உள்ளே உள்ள வழியை உறிஞ்சுங்கள். உறிஞ்சியை செயற்படுத்துவதற்கு பல்வேறு அமைப்புகள் ஆய்வுக்கூடத்தில் காணப்படுகின்றன. ஏதாவது ஒரு அமைப்பை அதனுடன் இணைப்பதன் மூலம் நாம் அந்த உறிஞ்சியாக செயற்படுத்த முடியும். அவதானம்: வெள்ளை நிற செப்பு சல்வேட்டு நீல நிறமாக மாறியது. ஆரம்பத்தில் வெள்ளை நிறமாக காணப்பட்டது. மெழுகுவர்த்தியை ஏற்றியதும் அந்த மெழுகுவர்த்தியின் தகனத்தின் போது உருவாகின்ற பொருள் காரணமாக அது புனலினூடாக சென்று இந்த செப்பு சல்வேட்டினூடாக செல்லும் போது செப்பு சல்வேட்டை நீல நிறமாக மாற்றியது. இங்கு பனிக்கட்டி இடப்பட்டுள்ளது. மெழுகு தகனத்தின் போது உருவாகும் ஆவி இங்கு குளிர்ச்சி அடைந்து ஒடுங்கும். எனவே இந்த நீரற்ற செப்பு சல்வேட்டு நீல நிறமாக மாறுகின்றது. சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறியது. முடிவு: இங்கு மெழுகு தகனமடையும் போது உருவாகும் நீராவி காரணமாகவே செப்பு சல்வேட்டு நீல நிறமாக மாறியது. எனவே மெழுகுவர்த்தியின் தகனத்தின் போது நீராவி வெளியேற்றப்பட்டுள்ளது. நீராவி தோன்றுவதற்கு மெழுகில் உள்ள ஐதரசன் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மெழுகில் ஐதரசன் உண்டு என முடிவு செய்யலாம். அடுத்து, சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கியது கார்பனீரோட்சைடு ஆகும். நமக்கு தெரியும், கார்பனீரோட்சைடு வாயுவை தெளிந்த சுண்ணாம்பு நீரினுள் செலுத்தும் போது பால் நிறமாகும். தொடர்ந்து செலுத்தும் போது பால் நிறம் அற்று போகும் என்பதை நாம் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். இந்த கார்பனீரோட்சைடு எவ்வாறு தோன்றியது? மெழுகிலுள்ள கார்பன் தகனமடைந்ததனாலேயே உருவானது. எனவே
மெழுகில் கார்பன், ஐதரசன் ஆகிய மூலகங்கள் உண்டு என முடிவு செய்யலாம். சாராம்சம்: கார்பன் அடங்கிய சேர்வைகள் பொதுவாக சேதன சேர்வைகள் எனப்படும். சேதன சேர்வையில் கார்பனுக்கு மேலதிகமாக ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன், அலசன்கள், பொசுபரசு, சல்பர் போன்ற மூலகங்கள் காணப்படுகின்றன. கார்பன் அடங்கிய சேர்வைகள் சேதன சேர்வைகளாக கருதிய போதிலும் கார்பனின் ஒட்சைட்டுகளான கார்பனீர் ஒட்சைட்டு, கார்பனோர் ஒட்சைட்டு, கார்பனேட்டுகள், இரு கார்பனேட்டுகள் என்பன சேதன சேர்வைகளாக கருதப்படுவதில்லை. அதேபோன்று கார்பன், ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம் ஆக்கக்கூறாக கொண்ட மிக எளிய சேதன சேர்வைகள் ஹைட்ரோ கார்பன்கள் என அழைக்கப்படுகின்றன.